ஆன்லைனில் பணம் சம்பாதிப்பது எப்படி? இந்த டாப்பிக்கில் நிறைய வீடியோஸ் வந்து ஆன்லைனில் இருக்குது. இங்கிலீஷில் இந்த டாப்பிக்கு சரியான விளக்கம் வந்து இருக்குது. ஆனால் தமிழில் வந்து பார்த்திங்கன்னா ஆளாளுக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச வழியை வந்து அவங்க சொல்கிறாங்க. அதாவது சிலர் வந்து சேவ் பண்ணுங்கன்றாங்க, இல்லை சிலர் வந்து பெட்டிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், இல்லை ட்ரேடிங் பண்ணுங்கள், இல்லை வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணுங்கள், இந்த மாதிரி ரெஃபரல் மார்க்கெட்டிங் வந்து பண்ணுங்கள், எம்எல்எம் பண்ணுங்கள் அப்படின்னு நிறையா மிஸ்கைடன்ஸ் வந்து பண்ணுறாங்களே ஒழிய பேசிக்ஸை யாருமே சொல்லித்தரல. ஸோ இந்த வீடியோ வந்து இப்போ நீங்கள் ஆன்லைனில் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்த்தீங்க, முழுமையாக பார்த்துட்டீங்க அப்படின்னா, இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஆன்லைனில் பணம் சம்பாதிக்க முடியும். மினிமம் 1 லேக்லேருந்து 1.5 லேக் வரைக்கும் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ்க்கு வந்து நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த ஆன்லைன் பிஸ்னஸ் அப்படின்றத நம்ம தனியாக எடுத்து வச்சுருவோம். ஆஃப்லைன் பிஸ்னஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஆஃப்லைன் பிஸ்னஸ்ன்றது ஆன்லைனில் பண்ணாத பிஸ்னஸ். நம்ம பண்ணுறோம் இல்லையா, வீட்டில் பண்ணுறோம் இல்லையா, இல்லை ஆஃபீஸில் பண்ணுறோம் இல்லையா, இல்லை ஒரு ஷாப் வச்சு பண்ணுறோம் இல்லையா, இது எல்லாமே ஆஃப்லைன் பிஸ்னஸ், ஃபிசிக்கலாக நம்ம பண்ணக்கூடிய பிஸ்னஸ். இப்போ இந்த பிஸ்னஸில் வந்து நம்ம ஏதோ ஒரு ப்ராடக்டை அல்லது ஒரு சர்வீஸை கஸ்டமருக்கு செல் பண்ணுவோம். அதன் மூலிமா நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். இப்போ ப்ராடக்ட்னா என்ன, சர்வீஸ்னால் என்ன? ப்ராடக்ட்னா ஏதோ ஒரு பொருள், ஒரு டிஷர்ட் வச்சுருக்கலாம், ஒரு கத்திரிக்காய் வச்சுருக்கலாம், ஒரு சோப்பு வச்சுருக்கலாம், ஒரு பேஸ்ட் வச்சுருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு பைசைக்கிள் வச்சுருக்கலாம். இது எல்லாமே ப்ராடக்ட். இந்த ப்ராடக்டை நீங்கள் கஸ்டமருக்கு கொடுக்குறீங்க, அதில் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்குது. இதன் மூலிமா நீங்கள் பணம் சம்பாதிக்கிறீங்க. கரெக்டாக? இப்போ சர்வீஸ்னு எடுத்துக்கோங்களேன். நீங்கள் ஒரு டாக்டராக இருக்கலாம், லாயராக இருக்கலாம், ஒரு கோச்சாக இருக்கலாம், கன்சல்டண்ட்டாக இருக்கலாம், ஒரு டீச்சராக இருக்கலாம். நீங்கள் உங்களுடைய எக்ஸ்பெக்டைஸை நீங்கள் வந்து செல் பண்ணுறீங்க, உங்களுடைய அனுபவத்தை நீங்கள் செல் பண்ணுறீங்க. ஒரு பார்பராக இருக்கலாம், ஒரு டென்டிஸ்டாக இருக்கலாம், உங்களுடைய அனுபவத்தை நீங்கள் செல் பண்ணுறீங்க. அதாவது ஏதோ ஒரு ப்ராடக்ட் கொடுக்காம ஏதோ ஒரு சர்வீஸ் நீங்கள் கொடுக்குறீங்க, அதன் மூலிமா உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கிது. இப்போ ஆஃப்லைன் மார்க்கெட்டிங்கில் உள்ள டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் நம்ம ஆன்லைன் போகிறோன்றதை அடுத்து நம்ம பார்க்கலாம். முதல் டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்துக்கலாம். இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து மதுரையில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுடைய கடை அல்லது உங்களுடைய ஆஃபீஸ் ப்ராடக்டாக இருந்துச்சுன்னா அது வந்து கடையாக இருக்க போகுது, இல்லை சர்வீஸாக இருக்க போகுதுன்னா அது வந்து ஆஃபீஸாக இருக்க போகுது. உங்களுடைய கடையோ அல்லது உங்களுடைய ஆஃபீஸோ மதுரையில் இருக்குது அப்படின்னா உங்களால் எந்த அளவுக்கு பிரான்ச் அவுட் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா மதுரையை சுற்றி உங்களால் பிரான்ச் அவுட் பண்ண முடியும். அப்படி இல்லையா, இல்லை வேறு சிட்டி போகலாம். இதுக்கு வந்து எவ்வளவு எக்ஸ்பென்ஸ் ஆகும்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒரு ஆஃபீஸோ ஒரு கடையோ நீங்கள் செட்டப் பண்ணுறதுக்கு எவ்வளவு அமௌண்ட் வந்து செலவாகும்? நிறைய அமௌண்ட் செலவாகும் இல்லையா? இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, உங்களுடைய கடைக்கு வர்றவங்க அந்த ஏரியாவுக்குள்ளே இருக்கிறவங்களா இருப்பாங்க, அந்த சிட்டிக்குள்ளே இருக்கிறவங்களா இருப்பாங்க. ஸோ இவங்கள மட்டும்தான் உங்களால் அட்ராக்ட் பண்ண முடியும். அதுவும் நீங்கள் நிறையா மார்க்கெட்டிங் பண்ணாதான் உங்களுடைய கஸ்டமர் வந்து உங்களுடைய ஷாப்புக்கு வருவாங்க. கரெக்டாக? இல்லை அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு சந்துக்குள்ளே வச்சுருக்கீங்கன்னா சந்துக்குள்ளே இருக்கவங்க மட்டும் வருவாங்க. இல்லை ஒரு மெயின் ரோடு வச்சுருக்கீங்கன்னா அதை சுற்றி இருக்கிற ஒரு 4 ரோடு போகிற வர்ற மக்கள் மட்டும் வருவாங்க. இப்படி தான் இருக்கும் உங்களுடைய பிஸ்னஸ். இப்போது இதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும், உங்களுடைய பிஸ்னஸை விரிவுபடுத்தணும். அதாவது இந்த பிஸ்னஸ் தான் பண்ணணும், இந்த பிஸ்னஸ் பண்ணாதீங்க அப்படின்னு நான் சொல்லலை. உங்களுடைய எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் அதை விரிவுபடுத்தணும். இப்போ நீங்கள் ஒரு ரோஜா பூ செடி வச்சுருக்கிற ஒரு பிஸ்னஸ், ஒரு கார்டனிங் பிஸ்னஸ் வச்சுருந்தா கூட அதை விரிவுபடுத்தணும்னு நீங்கள் நினைப்பீங்களா இல்லையா? அப்போது ஒரே ஒரு சிட்டிக்குள்ளே ஒரே ஒரு ஃபிசிக்கல் லொக்கேஷனுக்குள்ளே வச்சுருக்கும் போது உங்களுக்கு இந்த லிமிட்டேஷன்லாம் இருக்குது. என்ன லிமிட்டேஷன்? அதாவது பிரான்ச் ஓப்பன் பண்ணும் போது உங்களுக்கு நிறையா ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கு. அதே மாதிரி நிறைய மார்க்கெட்டிங் வந்து பண்ண வேண்டியிருக்கு. அந்த மார்க்கெட்டிங் வந்து ரொம்ப காஸ்ட்லியாகவும் இருக்கும். அதே மாதிரி லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் கஸ்டமர்ஸை மட்டும்தான் உங்களால் கெயின் பண்ண முடியும். இப்போது இதுவே நீங்கள் ஆஃப்லைனில் பண்ணணும்னா என்ன? ஆஃப்லைன் பிஸ்னஸ், அதாவது ஆன்லைனில் பண்ணணும்னா என்ன, ஆன்லைன் பிஸ்னஸ்னால் என்னன்றதை பார்க்கலாம். அதாவது ஆஃப்லைனில் நீங்கள் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதை ஆன்லைனில் கொண்டு போகிறீங்க. அதாவது ஆஃப்லைனில் ஒரு கடை வச்சுருப்பீங்க, ஒரு ஆஃபீஸ் வச்சுருப்பீங்க, அதை ஒரு வெப்சைட்டாக மாற்றுறீங்க. ஆன்லைனில் ஒரு வெப்சைட்டை உருவாக்குறீங்க. அந்த வெப்சைட்டுக்கு உங்கள் கஸ்டமர்ஸை கொண்டு வந்து அந்த வெப்சைட் உங்களுக்கு பதிலாக ஒரு ரிசப்ஷனிஸ்ட்டாக, அட்டெண்டண்ட்டாக அல்லது ஒரு சேல்ஸ்மேனாக பில் போட போகுது, டெலிவரி பண்ண போகுது, பேமெண்ட் வாங்க போகுது. இது எல்லாமே அந்த வெப்சைட் வந்து பண்ண போகுது. இப்போ புரிஞ்சுதா? அப்போது ஆன்லைனுக்கும் ஆஃப்லைனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை.
ஆனால் ஆன்லைனில் பொறுத்த வரைக்கும் அந்த ரீச்ன்றது பெருசு. யார் வேணால் எப்போ வேணால் 24 மணி நேரம் நம்ம கடை வந்து ரன் ஆக போகுது. யார் வேணால் எப்போ வேணால் வந்து வாங்கலாம். அந்த ஃபெசிலிட்டி வந்து ஆன்லைனில் இருக்குது. ஒரு வெப்சைட் மூலமாக இது நம்ம பண்ண முடியும். இப்போ நீங்கள் யோசிக்கலாம், இந்த பிஸ்னஸ்லாம் நம்ம பிஸ்னஸுக்கு வந்து சரிப்பட்டு வராது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அது தவறு. அப்படி நினைக்காதீங்க. நான் இப்போ ஒரு ஐடியா சொல்கிறேன் இல்லையா, அதை நம்மளுடைய பிஸ்னஸுக்கு எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு யோசிங்க. இப்போ நிறைய பிஸ்னஸ் வந்து ஆன்லைனுக்கு வந்துருச்சு. நம்மளுடைய பிஸ்னஸ் மாதிரியே வேறு ஏதாவது பிஸ்னஸ் ஆன்லைனில் இருக்கான்றது தேடிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். இப்போ முதல் விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஆன்லைன் பிஸ்னஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆன்லைனில் நம்ம வெப்சைட் ஓப்பன் பண்ணிட்டோம். அந்த வெப்சைட்டுக்கு ஆட்களை கொண்டுட்டு வரணும். ஆட்களை எப்படி வர வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கூகுளில் மார்க்கெட்டிங் பண்ணுறது மூலிமா, அதாவது சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு டென்டிஸ்ட்டாக இருக்கீங்க. நம்மளே வந்து ஒரு டென்டிஸ்ட்டை பார்க்க போகிறோம்னா டென்டிஸ்ட் நியர் மீன் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், இது வந்து லோக்கல் சர்ச் இன்ஜின்னு சொல்லுவாங்க. அதாவது லோக்கலாக இருக்கக்கூடிய ரிசல்ட்டை மட்டும்தான் அது காட்டும். இப்போ நீங்கள் வந்து சேலத்தில் இருக்கீங்கன்னா டென்டிஸ்ட் நியர் மீன் போட்டிங்கன்னா அந்த லோக்கலில் இருக்கக்கூடிய, அதாவது சேலத்தில் இருக்கக்கூடிய டென்டிஸ்டுடைய நேம்ஸ் மட்டும்தான் அந்த சர்ச் இன்ஜினில் காட்டும். இப்போ மதுரையில் இருக்கீங்கன்னா மதுரையில் இருக்கக்கூடிய டென்டிஸ்டுடைய நேம்ஸ் மட்டும்தான் காட்டும். அப்போ அங்கேயும் ஒரு ட்ராபேக் வருது. நம்ம வந்து கொஞ்சம் நம்ம சிட்டியை தாண்டி நம்மளால் பிரான்ச் அவுட் பண்ண முடியல, நம்மளால் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியல. அதுக்கு மேலே எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அங்கே ஆல்ரெடி இருக்காங்க. இப்போ நீங்கள் ஏன் டென்டிஸ்ட் நியர் மீனா நம்ம சேலமோ மதுரையோ குறிப்பிட்ட சிட்டியை மட்டும் டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னா, அதை தாண்டி நம்மளால் லிஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா நிறைய பேர் வந்து இருக்காங்க, இன்னும் நிறைய பேர் வரப்போகிறாங்க. ஸோ நம்ம வந்து குறிப்பிட்ட ஒரு சிட்டியை மட்டும்தான் நம்மளால் டார்கெட் பண்ணி அந்த கூகுளில் வந்து மார்க்கெட்டிங் பண்ண முடியும். இப்போ அந்த மார்க்கெட்டிங்கில் வந்து நம்ம பெய்டாகவும் பண்ணலாம், ஆர்கானிக்காகவும் பண்ணலாம். ஆர்கானிக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், பெய்டாக பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஆர்கானிக் பண்ணோம் அப்படின்னா அந்த குறிப்பிட்ட சிட்டி மதுரையோ சேலமோ அந்த ஏரியாவுக்குள்ளே மட்டும்தான் வரும். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதற்கு ஆல்டர்னேட் வழி என்ன அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா சோஷியல் மீடியா. சோஷியல் மீடியா தான் இப்போதைக்கு ஒரு சீப்பஸ்டான ஒரு மார்க்கெட்டிங் பிளாட்ஃபார்மாக இருக்குது. இப்போ சோஷியல் மீடியாலையும் நீங்கள் வந்து பெய்டு மார்க்கெட்டிங் பண்ண முடியும், ஆர்கானிக் மார்க்கெட்டிங் பண்ண முடியும். எப்படி பண்ணலாம்? இப்போ சோஷியல் மீடியாவில் வர்றவங்க எல்லாருமே உங்களுடைய பொருளை வாங்கிறதுக்காக வரல, அவங்க வந்து அங்கே டைம் பாஸ் பண்ண வர்றாங்க. அங்கே எல்லாருமே இருக்கிறதுனால உங்கள் பொருளை நீங்கள் கடையை விரித்து நீங்கள் வந்து உங்களுடைய பொருளை மார்க்கெட்டிங் பண்ணி உங்களால் விற்க முடியும். இப்போ நீங்கள் வந்து ஒரு சோப் கம்பெனி வச்சுருக்கீங்க. இப்போ நீங்கள் சோப் கம்பெனி வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான வெப்சைட்டை நீங்கள் உருவாக்கிட்டீங்க, ஆன்லைன் ஸ்டோரை உருவாக்கிட்டீங்க. அந்த ஆன்லைன் ஸ்டோரை கூகுளில் லிஸ்ட்டு பண்ணலாம்னா பண்ணலாம். ஆனால் அது குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் உங்களால் பண்ண முடியும். ஒரு மதுரை சரௌண்டிங்ஸில் மட்டும்தான் உங்களுடைய வெப்சைட் ஆல் ஓவர் வேர்ல்டு வந்து இருக்கும். ஆனால் குறிப்பிட்ட ஏரியா மட்டும்தான் நீங்கள் டார்கெட் பண்ண முடியும், குறிப்பிட்ட கீவேர்ட்ஸ்க்கு மட்டும்தான் உங்களால் டார்கெட் பண்ண முடியும். இப்போ நீங்கள் சோஷியல் மீடியாவுக்கு வர்றீங்க. சோஷியல் மீடியாவில் பெய்டு மார்க்கெட்டிங், ஆர்கானிக் மார்க்கெட்டிங் இருக்குது. நீங்கள் பே பண்ணி பண்ணும்போது அங்கே நிறைய பேர் பே பண்ணி பண்ணிகிட்டு இருப்பாங்க இல்லையா. கண்டிப்பாக ஒரு சோப் கம்பெனி நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா உங்களோட டாப் டயரில் இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ்மேன் அங்கே இருப்பார். உங்களோட நிறையா மார்க்கெட்டிங்கில் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான பவர் அவர்கிட்ட இருக்கும். ஸோ அவர் என்ன பண்ணுவார், நீங்கள் ஒரு விளம்பரம் கொடுக்குறீங்கன்னா 10 விளம்பரம் கொடுப்பாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிட்டிங்கில் தான் இருக்கும். பிட்டிங்னா இப்போ நீங்கள் 100 ரூபா கொடுக்குறீங்க, 150 ரூபா அவர் அதிகமாக கொடுத்துட்டாரு அப்படின்னா உங்களுடைய விளம்பரத்துக்கு மேலே அவருடைய விளம்பரம் காட்டப்படும். ஸோ அங்கேயும் ஒரு போட்டியாக இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஃபேஸ்புக்கில் போஸ்ட் எழுதி நம்ம ப்ராடக்டை விற்கலாமா, அல்லது இன்ஸ்டாகிராமில் நம்மளுடைய ப்ராடக்டை விற்கலாமா, அல்லது ட்விட்டரில் நம்மளுடைய ப்ராடக்டை விற்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கான ஒரே ஆப்ஷன் வந்து யூடியூப். பாருங்கள், யூடியூப்னு சொன்ன உடனேயே எனக்கு வந்து கேமரா முன்னாடி வர்றதுக்கு எனக்கு வந்து ஷையாக இருக்குது, நான் வந்து ஒழுங்காக பேச மாட்டேன், நான் திக்கி பேசுவேன், இப்படிலாம் நீங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ் எடுத்துக்கோங்களேன். அவர் வந்து எதுகை முனையாக அவர் பேச மாட்டார். அவர் வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாரு அப்படின்னா அவருடைய ப்ராடக்ட்ஸை, அவருடைய ஆப்பிள் ப்ராடக்ட்ஸை விற்கிறதுக்காக தான் அவர் பேசுகிறாரு. அதாவது நம்ம இங்கே பேச்சாளராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம வந்து ஒரு கம்யூனிகேட்டராக இருந்தால் போதும். நம்மளுடைய தகவலை
நம்மளுடைய கஸ்டமருக்கு சொல்கிற ஒரு ஆளாக இருந்தால் போதும். அப்போது யூடியூப்பில் எப்படி நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணலாம், யூடியூப் தான் பெஸ்ட்டுன்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, பாருங்கள், இன்னும் கொஞ்ச நாளில் எல்லாருமே ஒரு மீடியா பர்சனாக மாற போகிறோம். இப்போ டிவியில் வர்ற விஷயங்கள் எல்லாமே சோஷியல் மீடியாவில் வந்தது தான். இந்த மாதிரி ட்வீட்டு போட்டார், இந்த மாதிரி சமூக ஊடகத்தில் பரவிட்டு இருக்கு, இந்த மாதிரி தான் வந்து டிவியில் வருது. அதே மாதிரி டிவியில் ஒரு விளம்பரம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்த்துட்ருக்கீங்க, திடீர்னு ஒரு விளம்பரம் வருதுன்னா அந்த சேனலை மாற்றிடுறீங்க. அப்போ அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இன்டரப்ஷன் மார்க்கெட்டிங் சொல்லுவாங்க. நீங்கள் வந்து இன்டரப்ட் பண்ணுறீங்க, அவங்க ஏதோ ஒரு என்டர்டெயின்மெண்ட்டில் இருக்காங்க, அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இன்டரப்ட் பண்ணி உங்களுடைய விளம்பரத்தை போடுறீங்க. அப்போ அவங்களுக்கு வந்து உங்களுடைய ப்ராடக்டை வாங்கணும்னு அவங்க விருப்பப்படுவாங்களா? எரிச்சல் தான் அடைவாங்க, என்னடா இந்த விளம்பரம் வந்துகிட்டே இருக்குன்னு. அந்த மார்க்கெட்டிங்கும் ஒர்க் ஆகும். அதாவது 100 பேருக்கு அந்த விளம்பரத்தை காட்டுறாங்கன்னா 3 பேர் வந்து வாங்குவாங்க, அதில் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதுக்கு வந்து பணம் நிறையா செலவாகும். இப்போது யூடியூப் ஏன் சிறந்தது அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, யூடியூப்ன்றது ஒரு என்டர்டெயின்மெண்ட் பிளாட்ஃபார்ம் மட்டும் கிடையாது, இது ஒரு சர்ச் இன்ஜின். கூகுள் மாதிரி யூடியூப்லேயும் ஒரு தகவலை தேடி வருவாங்க. அதாவது நீங்கள் சோப் விற்கிறதுக்காக நீங்கள் வந்து ஆன்லைனுக்கு வந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய சோப்புடைய பெனிஃபிட்ஸை நீங்கள் வீடியோவாக போடலாம். இப்போது சோப் யூஸ் பண்ணுறவங்க சில ப்ராப்ளத்தெலாம் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த ப்ராப்ளத்தை எப்படி சரி பண்ணலான்னு நீங்கள் வீடியோஸ் போடலாம். அந்த ப்ராப்ளம் இருக்கா, எங்களுடைய சோப் நீங்கள் யூஸ் பண்ணுங்கன்ற மாதிரி நீங்கள் வீடியோ போடலாம். இதை என்ன சொல்லுவாங்கன்னா கண்டென்ட் மார்க்கெட்டிங் சொல்லுவாங்க. அதாவது உங்களுடைய கஸ்டமருக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் வீடியோவை பண்ணி போடுவீங்க. அந்த வீடியோ மூலயமா அவங்க பயனடைஞ்சாங்கன்னா உங்களுடைய ப்ராடக்டை வந்து வாங்குவாங்க. பாருங்கள், நீங்களும் சோப்பு விற்கிறீங்க, உங்களுடைய காம்படிட்டரும் சோப்பு விற்கிறாரு. கஸ்டமருக்கு வந்து உங்களுடைய ப்ராடக்ட் வந்து ரேட்டு கம்மியாக இருக்கோ கூட இருக்கோ, அந்த ப்ராடக்ட் நல்லா இருந்துச்சுன்னா உங்கள்கிட்ட தான் வாங்குவாங்க. பாருங்கள், இப்போ நீங்கள் 100 ரூபாய்க்கு சோப்பு விற்கிறீங்க, 1000 ரூபாய்க்கு சோப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. அந்த ப்ராடக்டையும் வாங்குறாங்களா இல்லையான்னு கேட்டிங்கன்னா வாங்குறாங்க. அப்போது அந்த ப்ராடக்டை ஏன் வாங்குறாங்க அப்படின்னா, அந்த ப்ராடக்டுடைய வேல்யூவை கஸ்டமர் மத்தியில் அந்த கம்பெனி பதிய வைக்கிறாங்க. அப்போ நீங்கள் எப்படி பதிய வைக்கணும்? கண்டென்ட் மூலியமாக தான் உங்களால் பதிய வைக்க முடியும். ஒரு 50,000 ரூபா மொபைல் இருக்குங்க, ஒரு 1.5 லட்ச ரூபா மொபைல் இருக்குங்க. அந்த 50,000 ரூபா மொபைலில் 1.5 லட்ச ரூபா மொபைலில் இருக்கக்கூடிய எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது. ஆனால் 1.5 லட்ச ரூபா மொபைல் ஏன் விற்கிது, 50,000 ரூபா மொபைல் ஏன் விற்க மாட்டேது அப்படின்னா, இந்த 1.5 லட்ச ரூபா மொபைல் கம்பெனிக்காரன் வந்து கஸ்டமர்கிட்ட இதோடைய வேல்யூ என்னன்றதை சொல்லியிருப்பான். அந்த சொல்கிறது தான் வந்து கண்டென்ட் மார்க்கெட்டிங். ஸோ உங்களுடைய பிஸ்னஸ் எதுவாக இருந்தாலும் அந்த பிஸ்னஸுடைய வேல்யூ, உங்களுடைய ப்ராடக்டுடைய அல்லது உங்களுடைய சர்வீஸுடைய வேல்யூ என்னன்றதை கஸ்டமருக்கு நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இருக்குது. அதுவும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் சொல்லணும். இப்போ நீங்கள் ஒவ்வொரு நாளும் எப்படி நீங்கள் ஆஃப்லைனில் ரீச் பண்ண முடியும், அல்லது கூகுளில் எப்படி நீங்கள் ரீச் பண்ண முடியும்? பாருங்கள், இப்போ நான் வந்து ஒரு டிஷர்ட் பிஸ்னஸ் பண்ண போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். டிஷர்ட் பிஸ்னஸுக்கு காம்படிட்டர்ஸ் இருக்காங்களா இல்லையா? உலகத்தில் பல கோடி பேர் டிஷர்ட் விற்கிறாங்க. இப்போது என்னுடைய டிஷர்ட் பிராண்டை நான் எப்படி விற்க முடியும், சோஷியல் மீடியா மூலியம் விற்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, தினமும் நான் கண்டென்ட் க்ரியேட் பண்ணி போடணும். பாருங்கள், இந்த டிஷர்ட் வந்து 50 ரூபா, இது 200 ரூபா, இது 500 ரூபா அப்படின்னு சொல்லி விற்கிறது மட்டும் கிடையாது. அது வந்து செல்லிங், அது வந்து கண்டென்ட் கிடையாது. நான் என்ன சொல்லணும்னா, ஒவ்வொரு நாளும் சோஷியல் மீடியாவில் எப்படி நீங்கள் டிஷர்ட்டை வந்து ரீயூஸ் பண்ணலாம், எப்படி நீங்கள் வாஷ் பண்ணணும், டிஷர்ட் எப்படி செலக்ட் பண்ணி நீங்கள் வாங்கணும், இந்த மாதிரி கண்டென்ட்டை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணி போடும்போது ஆடியன்ஸ் வந்து உங்களுடைய வீடியோவில் வேல்யூ கண்டிப்பாக கிடைக்கும். அந்த வேல்யூவை அவங்க கெயின் பண்ணாங்க இல்லையா, அதாவது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் வேல்யூ கொடுக்குறீங்க இல்லையா, அந்த வேல்யூவை அதாவது ரெசிப்ரோகசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ஏதோ ஒன்று அவங்களுக்கு கொடுத்ததுனால அவங்க திருப்பி கொடுக்கணும். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு யாராவது ஒரு ஆள் கிஃப்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த கிஃப்ட்டை நீங்கள் மறுபடியும் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் இல்லையா? அது மாதிரி யூடியூப்பில் உங்களுடைய ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸை பற்றி எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காம ஒரு கண்டென்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணி போடும்போது அதை பார்த்துட்டு கஸ்டமர் வந்து நான் ரீபே பண்ணணும் அப்படின்னு உங்கள் பிராண்டை வந்து அவங்க வாங்குவாங்க. நீங்கள் காம்படிட்டரை விட உங்களுடைய வேல்யூவை கிளியராக கஸ்டமர்கிட்ட சொல்கிறீங்க, தினமும் அவருடைய டாப் ஆஃப் தி மைண்டில் இருக்கிறீங்க. நிறைய பேர் வந்து இப்போது ஆன்லைனில் இதான் பண்ணுறாங்க. இதை தவிர்த்துட்டு ஏதோ ஒரு ஷார்ட்கட் தேடாதீங்க. நான் வந்து ட்ரேடிங் பண்ண போகிறேன், இந்த ஆப்பில் வந்து
நான் விளம்பரம் பார்த்தா நான் சம்பாதிக்க முடியும், பெட்டிங் பண்ணால் நீங்கள் சம்பாதிக்க முடியும், மேட்சை வந்து நீங்கள் ப்ரெடிக்ஷன் ஆப்பு, இந்த மாதிரி நிறையா வந்துருச்சு. இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ் வந்து தேடாதீங்க. ஸோ யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். யூடியூப் சேனல்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான நிறையா டிப்ஸ், ட்ரிக்ஸ், ஹேக்ஸ் வந்து நம்ம சேனலில் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கூட கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ்க்கு நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.